நான் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், நாம கலர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கோம், நம்மளால ஜெயிச்சிட முடியுமா? நாம வறுமையா இருக்கோம், நம்மளால சாதிச்சிட முடியுமா? நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன். அறந்தாங்கி நிஷா மேடை ஏறி பேசுறோம்ல, நாம என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அறந்தாங்கில வந்து விசாரிச்சு பாருங்க தெரியும். நான் எல்லா மேடைகள்லையும் என் அப்பாவினுடைய தொழிலை பத்தி பேசும்போது ரொம்ப கர்வப்படுவேன். நான் ரொம்ப பெருமைப்படுவேன். இன்னைக்கு பிள்ளைங்கள் அப்பாவினுடைய தொழிலை மதிக்க கத்துக்கணும் சார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரா, மிஸ்டர் லிங்கன் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆஃப்டர் ஆல் செருப்பு தைக்கிறவரோட பையன் தானே நீங்க, உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு தாயா இன்னும் என் காலில் இருக்குன்னு கேட்டப்போ லிங்கன் ரொம்ப அழகா சொன்னாராம், எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு உங்க காலில் இருக்குன்னா அவருடைய உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு. செருப்பு தஞ்ச பிச்சு போனா தூக்கி எரிஞ்சிடாதீங்க, என்கிட்ட கொடுங்க நான் தச்சு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அப்பாவினுடைய உழைப்பை மதிக்க தெரிந்த குழந்தைகள் எப்பொழுதும் இந்த சமுதாயத்தை மதிக்க தெரிந்த குழந்தைகளாக வளரும் சார். நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், என் அப்பா ஒரு கறிக்கடைக்காரோட பொண்ணு. நான் இந்த வறுமையில பெரிய ஆளா வர்றது பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் அப்பால கறிக்கடையில் இருக்கும்போது நான் போய் அங்க கடையில் நின்று சில வேலைகள்லாம் பார்ப்பேன் சார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அவரோடு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்.